திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள நல்லத்தங்கால் ஆற்றில் விரைவில் அணை கட்டி முடிக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நல்லத்தங்கால் ஆற்றில் அணை கட்டும் பணிகள் 50 விழுக்காடு முடிவடைந்த நிலையில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மற்ற பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் சக்கரபாணி தெரிவித்தார். இதனால் 6 ஆண்டுகளாக பகுதியில் நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் அவர் கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நிலம் கையகப்படுத்தும் பணி முழுமையாக முடிவடையாத காரணத்தினால்தான் அதற்கான ஒப்பந்தம் கைவிடப்பட்டதாக விளக்கம் அளித்தார். மேலும் தற்போது நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிவடைந்துள்ளதால் விரைவில் அணை கட்டி முடிக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தாதுமணல் வணிகத்தை அரசே ஏற்று நடத்தும் என்ற அறிவிப்பு என்ன ஆனது என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்தில் பேசிய ஸ்டாலின், பட்ஜெட்டில் குடிநீர் திட்டங்கள் மற்றும் புதிய மின் திட்டங்கள் உள்ளிட்டவை இடம்பெறவில்லை என்று கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட 18,000 மெகாவாட் மின்சார உற்பத்திக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் இந்த பட்ஜெட்டில் புதிய மின் திட்டங்கள் அறிவிக்கவில்லை என்று விளக்கம் அளித்தார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட லோக் ஆயுக்தா, காவிரி மேலாண்மை வாரியம், முல்லை பெரியாறு அணை நீர் மட்டம் உயர்வு மற்றும் குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் அறிவிப்பாகவே உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் தாதுமணல் கொள்ளையை தடுக்க தாதுமணல் வணிகத்தை அரசே ஏற்று நடத்தும் என்ற அரசின் அறிவிப்பு என்ன ஆனது என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக, திமுக உறுப்பினர்களுக்கிடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றதால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராமசாமி, கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் மத்திய அரசு 80,000 கோடி ரூபாயும் தமிழக அரசு 7 கோடி ரூபாயும் விவசாய கடனை தள்ளுபடி செய்ததாக கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுக ஆட்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினரின் 97 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அப்போது திமுக ஆட்சியில் விவசாயம் செய்த தற்போதைய அதிமுக எம்பி மற்றும் எம்எல்ஏக்களின் கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய செல்லூர் ராஜு, திமுக ஆட்சி காலத்தில் தகுதியற்றவர்களுக்கு விவசாய கடன் வழங்கப்பட்டதாக கூறினார். மீண்டும் குறுக்கிட்டு பேசிய துரைமுருகன், திமுக ஆட்சியில் தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாய கடன்கள் அதிமுக ஆட்சியில்தான் கொடுக்கப்பட்டது என்றும் இதனால் அதிமுகவே தகுதியற்றவர்களுக்கு கடன் வழங்கியதாகவும் கூறினார்.